எழுந்திருக்காலம் இருந்தால் அப்ப பிராணவாயு அற்று போய் சரீரமே ஆட்டம் கண்டு போகும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. அதை போலத்தான் இந்திரனுடைய நிலைமை. ஆனா இது இத்தனையும் பார்க்குமா? செருக்கு வந்துடுத்து இது ஒன்னும் மனசுல நிற்காது இல்லையோ. அதனால அவன் எழுந்திருக்காமலே அமர்ந்திருந்தான். அவரும் புறப்பட்டு போயிட்டார். ததோ நிர்கத்திய சகசா கவிராங்கிரச பிரபு ஆயயௌ சுகிருகம் தூஷ்ணீம் வித்வான் ஸ்ரீமத் அவிக்ரியாம். ஒரு துளி அவர் மனத்தில் சஞ்சனம் இல்லை. அறியாத்தனத்தாலே செய்திருக்கிறான், மூடன், விட்டு விடுவோம், சபிக்க வேண்டாம்ங்கிறதுக்காக அவர் வந்துட்டார். ஆனா ஆபத்து, ஒரு பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவர் கோபித்துக் கொள்ளுகிறாரோ இல்லையோ, சேர்த்து பகவான் கோபித்துக் கொள்ளுகிறான். அதனால இவனுக்கு இருக்கிற சொத்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. நஷ்ட ஐஸ்வர்யம். ஸ்ரீதேவி நாச்சியார் இருந்தான்னா இந்திரனுக்கு ஐஸ்வர்யம். பெருமானுக்கே கோபம்னா அவ உட்காண்டிருப்படா. அதனால அவளும் நகர்ந்து போக மெது மெதுவா குறைய ஆரம்பிச்சது. பண்ண தப்பு என்னங்கிறத உணர்ந்துட்டான். அஹோபதமமா சாது கிருதம் வை தப்ரபுத்தினா என் மயைஸ்வர்யம் அத்தேன குரு சதசி காத்கிருதா கோகிருத்தேத் பண்டிதோ லக்ஷ்மீம் திரிவிஷ்டபதேரபி யயாஹமாசுரம் பாவம் நீதோத்ய விபுதேஸ்வரா. யாரான் ஒருத்தர் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் ஒரு பண்டிதன் மகானுபாவன் வந்திருந்தால் உன் பணத்தை பார்க்காதே, அவன் குணத்தை பார்க்க வேண்டும் என்ன தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிறச்சே. அதை பார்க்காம நான் தப்பு பண்ணிட்டேனே, எவ்வளவு முட்டாள்தன இது. ஏ பாரமேஷ்டியம் திஷணம் அதிஷ்டி தன்னு ந கஞ்சன பிரத்யுஷ்டதே தேதி ப்ரூயு தர்மம் தே நபரம் விதுகு. அவர்கள் பணக்காரர்களாகவோ சக்கரவர்த்திகளாகவோ இருக்க தேவையில்லை. மகான்கள் எல்லாம் நமக்கு மற்ற எந்த லோகமும் வேண்டாம். சந்திரலோகமோ சூரியலோகமோ ஏன் நாகபிருஷ்டமோ பாதாள லோகமோ சொர்க்கலோகமோ இத்தனையும் வேண்டாம். பெருமானுடைய திருவடித்தாமர்களே போரும்னு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறவர்களை எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வணங்கித்தானே தீர வேண்டும். ஸ்ரீரங்கத்தினுடைய வீதியில் ராமானுஷர் ஒரு நாள் எழுந்துருளி கொண்டிருந்தார். அப்ப ஆறாரோ பெரிய மனுஷா பணக்காரர்கள்லாம் வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறார். இதை ஒரு பெண் கோவை மாவட்டத்திலேருந்து அங்க வந்து தங்கியிருக்கா. அவளுக்கு திடீர்னு ஒரே சந்தேகமா போச்சு. இவரானா காஷாயம் கட்டின்னு இருக்கார், கீழ வேட்டி கட்டின்னு இருக்கார், பாத்திரத்தை வச்சுன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அப்படி இருந்தா இவர் எதுக்கு இந்த பெரியவன்லாம் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறான்? அவ தைரியமா ராமானுஷர் முன்னாடி போய் நின்னுட்டாள். நின்று அவரை தடுத்து நிறுத்தி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த செயல் எதற்காக நடக்கிறதுன்னு அவளிடத்திலே கேட்டார். நாம இருந்தா உடனே சட்டுன்னு கோவிச்சுப்போம். இவ ஆறு ஒரு பெண்ணு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறதாவது கேள்வி கேட்கறதாவது. புனிசிரிப்பு மாறாமல் சுவாமி அவளுக்கு பதில் சொன்னார். உனக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு தெரியுமோ. இவன்ல எதற்காக வந்து சேவிக்கிறான்ங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அவங்கிட்ட இருக்கிற எதுவுமே என்கிட்ட இல்லை. எப்ப அவன் என்னை விழுந்து நமஸ்கரிக்கிறானோ அப்ப அவங்கிட்ட இல்லாதது ஏதோன்னு எங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கிட்ட வந்து நிற்பனா? அவனிடத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து என்னிடத்தில் சல்லிக்காசு கிடையாது. ஆனா அவன் ஏதோ எதிர்பார்க்கிறான், அது என்னிடத்தில் இருக்கிறது. ஏனெனில் இவ்வாழ்க்கையை துறந்து உயர்ந்த வைகுந்தத்தை அடைய வேணும்னு அவன் ஆசைப்படுவானானால் அதற்கு வழி என்னிடத்தில் இருக்கிறதுன்னு அவன் நம்புகிறான். அதற்காகத்தான் என்னை வந்து வணங்குகிறான். அந்த பெண்ணு உடனே கேட்டா, அப்படின்னா அந்த வழி நமக்கு சொல்லலாகாதோ? அவர்களுக்குத்தான் அந்த வழியை சொல்லுவீரா, நமக்கு அந்த வழியை சொல்லக்கூடாதான்னு கேட்க துவய மகாமந்திரத்தை அப்பெண்ணுக்கு ராமானுஷர் உபதேசித்தார் என்று உயர்ந்த சரித்திரம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப அழகான கதை. கதையிலேருந்து ரொம்ப சின்ன கதை, எளிய கதை. ஆனா கருத்து எவ்வளவு வலிய கருத்து தெரியுமா? எதுக்கு பெரிய மனுஷர்கள்லாம் போய் சன்னியாசி காலில் விடறாள்னா அவள்கிட்ட சொத்து பத்து இருக்குங்கிறதுக்காக அல்ல, இவனிடத்தில் இல்லாத ஏதோ ஒண்ணுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனா அதே சமயத்துல ஒண்ணு ஜாகிரதையா இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் சன்னியாசி வழிகாட்ட வேண்டும். அதை தவிர இவன் இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்காக, இவன் தொழில் நன்னா நடக்கணுங்கிறதுக்காகவோ, குழந்தை குட்டிகள் நிறைய பெறணுங்கிறதுக்காகவோ, வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காகவோ சன்னியாசிகள் வழிகாட்டுவது கூடாது. அதுக்கு எத்தனையோ பேர் இருக்கா வழிகாட்டுறதுக்கு. ஆனா எதுக்கு காட்டணும்? இந்த உலகத்தை தவிர்த்து திரும்ப வருதலில்லாத வைகுந்தத்துக்கு போவதற்கு வழியாது என்று சொல்லுவதற்குத்தானே சன்னியாசி. அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்திருக்கிறச்சே இந்திரன் அவமரியாதைப்படுத்திவிட்டான். ஆனால் அவனுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் அழியறதுக்கு ஆரம்பிச்சது. அசுரர்கள் நாள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டா. அந்த சமயத்துல இந்திரன் போய் குரோர் நாதிகதா சம்யாம் பரீட்சன் பகவான் ஸ்வராட் தியாயந்தியா சுரையுக்தா சர்ம நாலபதாத்மனஹா. இனி நாம் குருவில்லாம இருக்க முடியாது என்ன அவர் வீட்டுக்கே போய் தேடினான். அவர் மறைஞ்சே போயிட்டார். சரின்னு பிரம்மாவை போய் பிரார்த்தித்தான். அப்பதான் பிரம்மா அபிப்பிராயம் சொன்னார். தத் விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினம் துவாஷ்டம் அதாத்மவந்தம் சபாதிதோர்த்தான் சவிதாஸ்ய சேவோ யதிம் க்ஷமிஷ்யத்வமுதாஸ்ய கர்ம. நீங்கள் எல்லாம் விஸ்வரூபனை போய் காலில் விழுந்து அவனையே உங்களுக்கு புரோகிதனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அசுர பெண்ணுக்கு பிறந்தவன்னு பார்க்க வேண்டாம், அவன் நல்லான், அவனை போய் பற்றுங்கோள்னு சொல்ல எல்லா தேவர்களும் போய் பிரார்த்திக்கிறார்.
வயம் தே அதிதய பிராப்தா ஆசிரமம் பத்ரமஸ்துதே. உங்க வீட்டுக்கு அதிதி விருந்தாளி வந்திருக்கிறதா நினைச்சுங்கோ. விருந்தாளி காலை பிடிச்சுன்னு உன்னை கேட்டா கொடுத்துதான் ஆனோ. இதென்ன தர்மசாஸ்திரம் சொல்றது? நாங்க உங்க காலில் விழுந்துல கேட்கிறோம், விஸ்வரூபரே நீங்களே நமக்கு புரோஹிதனாக வர வேண்டும். புத்திராணாம் கி பரோ தர்ம பிது சுஷ்ரூஷணம் சதாம் அபி புத்திரவதாம் பிரம்மன் கிமுத பிரம்மச்சாரிணாம். பிள்ளைகள் எதை கேட்டாலும் தகப்பனார் செய்ய வேண்டாமா? நாங்கள் அனைவரும் பிள்ளைகளா வந்திருக்கோம். சரணாகதன் கேட்டா சரண்யம் செய்ய வேண்டாமா? நாங்க எல்லாம் சரணாகதர்களா வந்திருக்கோம். ஆச்சாரியோ பிரம்மணோ மூர்த்தி பிதாமூர்த்தி பிரஜாபதேகே. ஆகையால் நாங்க பிரார்த்தித்தது அவசியம் நீர் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், குடும்பத்துக்கு பிரகஸ்பதியா இருக்கிறதுங்கிறது பெரிய கட்டமான செயல். இதை பெரியோர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டா. இதை ரொம்ப தூரம் எல்லாரும் ஏசுகிறார்கள். ஆனா நீங்க எப்ப கேட்டுட்டீங்களோ, சரி இனி கேட்டதை இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, வருகிறேன் என்னை ஏற்றுக்கொண்டார். வந்தவர் ரொம்ப ஆச்சரியமாறு உபதேசம். ஏற்கனவே இந்திரன் இந்த கவச்சத்தை நாராயண வர்மத்தை சொல்லி ஒரு முறை ஆபத்திலிருந்து காத்து கொண்டுள்ளான். இப்ப நான் ஒரு உபதேசத்தை இந்திரனுக்கு பண்றேன். அதுக்கு நாராயண கவச்சம் நாராயண வர்மான்னு பேர். இது நம்ம ஒத்தொத்தருக்குமே ரொம்ப தூரம் உபயோகப்படக்கூடியது. அதை உபதேசித்து அதன் மூலமாகத்தான் இந்திரனுக்கு வந்த ஆபத்தையே போக்குகிறார் விஸ்வரூபன். என்னது நாராயண கவச்சம்ங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்.